தமிழகத்தில் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் கடனுக்கு வட்டி கொடுக்கிற அரசு திராவிடிய மாடல் அரசு. ஒரு நாட்டில் இன்னைக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் நம்ம பேசப்படுறோம். ஆனால் தமிழக அரசு டாஸ்மார்க்கோட வருமானத்தை அப்படியே கடனாக கொடுக்கப்படுது. இதுதான் திராவிடிய மாடல் சாதனையா? அப்படி டாஸ்மார்க் இழுத்து முடியலாமே. உங்க தோழர் கூட மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி டாஸ்மார்க் மூட்டு போலாமே. 50,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு கடன் கட்டுக்குதுன்னா இந்த அரசு என்னத்துக்காக நடத்துறாங்க? அரசு ஒரு ரூபா 2 ரூபா இல்லைங்க. டாஸ்மார்க்ல ஒரு வருமானம் 80,000 கோடி ரூபாய்க்கு மேல வருது. ஆனா கணக்கில் வர்றது 40,000 கோடி ரூபாய்க்கு மேல கட்ட போறாங்க. டாஸ்மார்க் ஒரு வருமானத்தை அப்படியே கடனா கட்டுறீங்கன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட்? ஸோ அப்புறம் டாஸ்மார்க் பணம் போச்சா? மற்ற நிர்வாகத்தில் ஒரு வருமானத்துக்கு தானே அரசாங்கம் இயக்கிறீங்க. அப்படின்னா என்ன சொல்றீங்க? இங்க என்ன சொல்றீங்க? டாஸ்மார்க் வச்சு தான் இயக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் 50,000 கோடி ரூபாய் வட்டி எங்க கட்டுறீங்க? ஸோ டாஸ்மார்க் வருமானம் மொத்தமும் போச்சா? அப்படின்னா வருமானம் மற்ற வருமானம் வச்சு தானே நான் கவர்மெண்ட் எடுத்துறீங்க. அப்புறம் இது என்ன பித்தலாட்டம்? ஸோ பிம்பலக்கா பிளாக்கின்றது தான் இந்த திராவிடிய மாடல் அரசு ஒழிய மற்றபடி இது மக்களுக்கான செயல்படக்கூடிய செயலிழந்த அரசாகத்தான் இருக்கிறது. வெட்கங்கட்ட அரசாக இருக்கிறது. பொருளாதாரத்தை சுருண்டுகின்ற அரசு, வேலைவாய்ப்பை சுருண்டுகின்ற அரசு, ஒட்டுமொத்த மக்களுடைய ரத்தத்தை சுருண்டுகிற அரசு தான் இந்த திராவிடிய மாடலுடைய கொள்கை கோட்பாடை நான் பார்க்குறேன். பொய்யையும் புரட்டையும் கொண்டு ஆட்சி நடத்துவது, பொய்யையே சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துவது, தினந்தோறும் பொய்யான அறிக்கைகளை விடுவது, ஆட்சி சிறப்பாக என்று பொய்யான செய்திகளை சொல்லுவது, கலெக்ஷன் கரப்ஷன் பெற்றுவிட்டு கலெக்ஷன் கரப்ஷன் பெறாத ஆட்சின்னு சொல்வது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதாவுடைய நீதி விசாரணை மேற்கொள்ளாமல் விடமாட்டோம்னு சொல்லி ஆட்சியில் வருவது, பொய்யான தேர்தல் அறிக்கை சொல்வது, பொய்யான வாக்குறுதிகளை சொல்வது, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை சொல்லி நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஒரு அரசு திராவிடிய மாடல் அரசு. இந்த ஜனநாயக நாட்டிலே இப்படி ஒரு காலக்கேடான வெக்கக்கேடான அரசுகள் கட்சிகளை பார்க்க விட முடியுமா? சொல்லுங்க. இந்த கட்சிகள் திராவிடிய கட்சிகள் இந்த நாட்டிற்கு கடனை ஏற்படுத்தே தவிர என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க. போன ஆட்சியில் வந்து 4 லட்சம் கோடி கடன், இந்த ஆட்சியிலும் 4 லட்சம் கோடி கடன் சாதனை. இதுதான் திராவிடிய அரசுடைய சாதனை இருக்க ஒழிய மக்கள் பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்காங்க, வேலை வாய்ப்பு வளர்ச்சி பெற்றிருக்கு, குடி பிரச்சனை தீர்க்கிறது, குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, குடி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. குடி எந்த குடி? மது குடி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இளைஞர்கள் இளைஞிகள் சிறார்கள் வரையும் குட்கா கஞ்சா என்ற பழுவதன போதை உட்பொருட்கள் தமிழகத்துக்கு சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இழுத்து மூடக்கூடிய அவலநிலை இருக்கிற அரசு இருண்ட ஆட்சி. 1929ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே ஆவருடைய ஆட்சி கருப்பு ஆட்சி பிளாக் அரசு என்று சொல்லப்பட்டார்கள். அதுபோல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற திராவிடிய மாடல் அரசு கருப்பு ஆட்சியாராக நான் பார்க்கப்படுகிறேன். இன்னைக்கு பெரியார் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார், அது எதிர்ப்புக்காக போடப்பட்ட சட்டை என்பது போல தமிழகத்தில் ஒரு கருப்பு ஆட்சி நடக்கும் சொன்னால் திராவிடிய மாடலுடைய ஆட்சி தான் சான்றாக இருக்கும் மொழி, வேற எந்த அரசும் இருக்காது. ஒரு 2ஆம் புலிகேசி செயலிழந்த ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசை பார்க்கலாம்.